இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறீங்க. ஸோ எல்லா ரூமும் வந்து ஒரே சைஸில் இருக்காது. ஸோ 1 or 2 ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த குட்டி ரூமுக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எப்படி எஃபிஷியண்ட்டாக ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்டகிரேட்டட் ஃபர்னிச்சர் எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் குவாரண்டைனால் வந்து வீட்டில் இருந்து வேலை செஞ்சு தான் இருக்கும். ஸோ இனிமேல் ஃபியூச்சரும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து உங்களோட ரூம் குட்டியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒர்க்கிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பெட்டுக்கு பக்கத்துலேயே ரைட்டிங் டேபிளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாலில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பேஸ் சேவிங் மாதிரியும் இருக்கும், உங்கள் ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ராடாகவும் இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். பிளாட்ஃபார்ம் பெட். ஸோ உங்களோட பெட்ரூம் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கிங் சைஸோ இல்லை குயின் சைஸ் காட்டோ நீங்கள் போட்டு அந்த ரூமை வந்து டம்ப் பண்ணும்போது மினிமம் 6.5 feet கிட்ட வந்து அது ஆல்ரெடி அக்குமுலேட் ஆயிரும். மீதி இருக்கிற 2 feet வந்து கேப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரூம் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் பெட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ரூம் வந்து ரொம்ப ப்ராடாக ரொம்ப வைடாக தெரியும். யூஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிரர்னால் என்னென்னு தெரியும். ஸோ மிரர் வந்து எக்ஸாக்ட் அப்படியே உங்களோட ஆப்போசிட் இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஷாப்பிங் மாலில் ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருந்ததுன்னா ரொம்ப ஜஸ்ட் ஒரு 2x2 or 2.5 by 2.5 feet தான் இருக்கும். சம்திங்கில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் சுற்றி மிரர் இருக்கும். ஏரியா வைஸ் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு விசிபிள் வைஸ் வந்து உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ மிரருங்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம். எங்கே யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும். உங்களோட பிளாட்ஃபார்ம் பெட் இருக்குது அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் பெட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான இருக்க வாலில் வந்து நீங்கள் இந்த மிரரை நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த பிளாட்ஃபார்ம் பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹெட்போர்டு இருக்கு இல்லையா, மார்பிள் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்டு லேமினேட் இல்லை அந்த மாதிரி பேனல்ஸாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியான ஒரு லுக்கை வந்து உங்கள் ரூமுக்கு கொடுக்கும். ஸ்லைடிங் வார்ட்ரோப். உங்களோட சின்ன ரூமில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும், வார்ட்ரோப்ஸ் வேணும், ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லைடிங் வார்ட்ரோப் மட்டும் தான் போகணும். பிகாஸ் அந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்பும் ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரைக்கும் அது இருந்ததுன்னா மச் பெட்டர். உங்களோட பெட்ரூம் ரொம்ப கம்மி சைஸில் இருக்குது அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களோட பெட்ரூம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.